வணக்கம். ஜெயநம. ராகு பகவானை போல கொடுப்பாரும் இல்லை, கெடுப்பாரும் இல்லை. அதே போல கேது பகவானுக்கும் நாம சொல்லலாம். ஞானக்காரகர் அல்லவா அவர். கேது பகவான் எல்லாத்தையும் பிடுங்கிடுவார். அன்பு, சுற்றம், நட்பு, உறவு, பாசம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு எல்லாத்துக்கிட்ட இருந்து தனிமைப்படுத்திடுவார், பிரிச்சிருவார். யாருமே வேண்டாச்சு, வேண்டாம் யாருமே எனக்கு அப்படிங்கிற அளவுக்கு பற்றுதலையே இல்லாமல் அந்த இடத்துலேருந்து விலகி போய் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்துருவார். கையேந்தி வாழக்கூடிய சூழ்நிலையை அந்த ஒரு சில காலகட்டத்தில் கண்டிப்பாக சில பேருக்கு கொடுத்தே தீர்வார். மாற்ற இயலாது. சில பேர் திடீர்னு காணோம், வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டாங்க, தகவல் தெரிந்தால் சொல்லுங்கள். சில பேரை சில இடத்துல போயிருப்பாங்க, நாம் காணோம்னு சொல்லி கேட்போம். அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் அவரவருடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய மகாதிசைகளுடைய சூழ்நிலை. குறிப்பாக கேது பகவான் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்காரோ அந்த கிரகத்துடைய பலன் கட்டாயம் பாதிக்கும். தனியாக இருந்தால் சொல்லவே வேண்டாம். அவர் ஆடுவதற்கு போல நாமும் ஆடித்தான் ஆக வேண்டும். பிரம்ம தேவரை அனுக்ஷணமும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். பிரம்மா என் தலையில எழுதின தலைவிதியை நல்லபடியாக எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்மார்த்தமாக அவர்கிட்ட வந்து வேண்டிக்கலாம். நம்ம வேண்டிக்கும் போது இனிமேல் எழுதின விதியை மாற்ற முடியாது. ஆனால் கர்மாவுடைய அமைப்பில் புண்ணிய கர்மாவா நம்மை படைத்த பிரம்மனால் மாற்ற இயலும். எப்படி? தெருவிலே இருக்கக்கூடிய நாய்களுக்கு நல்ல தரமான உணவுகளை போடலாம். தரமான உணவுகள்னால் நம்ம நல்ல பெரிய ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்து போடணுன்னெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டிலேயே நல்லா சமைச்சு கொண்டு போய் நம்ம போடலாம். அதுவும் ரோட்டில் கீழே வீசாமல், சிந்தாமல், சிதறாமல் ஒரு தட்டு வச்சு, பாக்கு தட்டோ அல்லது பிளாஸ்டிக் பேப்பர்லையோ வச்சு நம்ம அதுக்கு உணவு போடலாம். உணவு போட்ட பின்னாடி நம்ம செய்யக்கூடிய ஒரே விஷயம், அதை சாப்பிடும் போது நின்று பார்க்கக்கூடாது. சாப்பாடு போட்ட பின்னாடி நாம் பாட்டுக்கு வந்துடணும். அந்த இடத்துல நின்று நாய்கள் உணவு சாப்பிடுவதை பார்க்கக்கூடாது. அதே போல்